ஈரோடுல இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஸோ இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் டிஎம்கே தானே சார் எதிர்த்து நிற்க யாருமே நிற்கல இல்லை. நாம் தமிழர் மட்டும் தான் நிற்குது. நாம் தமிழர் கூட பார்த்தீங்கன்னா சீமான் தான் நிற்கிறார். நாம் தமிழர் கட்சியே இல்லை, கட்சியே கரைஞ்சி காணாமல் போயிடுச்சு. யார் ஜெயிப்பாங்கன்னா டிஎம்கே தான் ஜெயிக்கும். முதல்ல கட்சி வந்து கலைஞ்சிடுச்சு. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அதனுடைய எல்லா நிலைகள்லேருந்தும் விழுந்துடுச்சு. அவ்வளோதான், கட்சி திவாலாயிடுச்சு. சீமான் இருக்கிறாரு. சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நானும் ரவுடி தான் நிலைமைக்கு வந்துட்டார். அவர் ஒரு மனுஷனுக்கு எலும்பும் சதையை மட்டும் இருந்ததுன்னா அது வேஸ்ட். அது ஒரு பிண்டமாக கிடக்கும், அவ்வளோதான். நரம்புகள் தான் வந்து தூக்கி நிறுத்துறது, நடக்க வைக்கிறது, எல்லாமே எல்லாமே செயல்பட வைக்கிறது நரம்புகள் தான். ஒட்டுமொத்தமாக நரம்புகள் எல்லாமே வந்து நாம் தமிழுக்கு எல்லாமே வந்து தாண்டு போயிடுச்சு. பிரபாகரன் தான் வந்து அந்த கட்சியோட விதை நெல் மாதிரி வச்சுக்கிறேன். நீ அந்த விதை நெல்லையே நீ வந்து நான் கேட்டனா வந்து நீ விரல வச்சு நுமுட்டி வாயில் போட்டு சாப்பிட்றேன்னா உன்னை என்ன சொல்ல முடியும்? நீ என்ன ஜென்மம்? பிரபாகரனுடைய மகன் தானே சார், எப்படி பார்த்தாலும் அண்ணன் மகனாக இருந்தாருன்னா வந்து அவர் மகனாக இருந்தார். அவரை போய் நீங்கள் ஒரு மோசமான ஒரு வார்த்தையை சொல்லி விமர்சிக்கிறீங்கன்னா உலகம் முழுவதும் பார்க்குறாங்கல்ல. ஈழ மக்களுடைய கணிசமான ஒரு ஆதரவு நீ இது வரைக்கும் உருட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கிற அந்த ஆதரவு போயிடுச்சு. நாம் தமிழர்ன்ற அந்த கட்சிக்கு இருந்த ஆதரவு போயிடுச்சு. இங்கே லோக்கல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து பெரியார் சீண்டி அரைக்குறையாக உங்களுக்கு தெரிஞ்சு அரைக்குறையாக சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு நிலைப்பாட்டிலேருந்து அவங்க ஒரு சப்போர்ட் பண்ணி அப்போ நீ முழு சங்கியாவில் ஆயிட்டல்ல. இதே அண்ணாவையும் கலைஞரையும் பெரியாரையும் வந்து திருடனுன்னு சொன்ன ஆள் தான் நீ மேடையில் திருட்டு பயலுங்க. இப்போ என்ன சொல்கிறேன், அண்ணாவை வந்து புகழ்ந்து தள்ளுற. அப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரிலாம் மாற்றிப்பா. அப்பப்போ போன தேர்தலில் என்ன சொன்னு கேட்டால் வந்து முதலில் வாழ்வில் ஏந்தி வந்தவர்கள் முதலியார்கள் சொன்னேன் ஈரோடு தேர்தலில். இப்போ என்ன கேட்டால் பார்ப்பான்களுக்கு வந்து டெஃபினேஷன் கொடுக்குறேன், சமமாய் பார்ப்பான்னு சொல்லிட்டு. அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான். பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. பாட்டாளி எல்லாம் சொன்னான்னு கேட்டினா அது வந்து ஒன் இயர் பெல்ட் அவுக்கப்பட்டது. யாரால? விஜயகாந்தால் அவுக்கப்பட்டது. விருதாச்சலத்தில் போட்டிட்டு பெல்ட்டை கட்டினார் விஜயகாந்த். இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வளருது, நாம் தமிழர் அழியுது. விஜய் எங்கே வந்து கேட்டால் நாம் தமிழர்லாம் வந்து எங்கிட்ட கட்சிகள் சேருங்க எங்கே அறிக்கை விட்டாரா? காலியமாலே காத்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் வந்து சமிக்கை வரவே இல்லை. ஆனால் இயல்பாகவே வந்து அழியுதுன்னு கேட்டால் விஜயோட வளர்ச்சி, நாம் தமிழர் வீழ்ச்சி. அப்போ இங்கே எங்கே வந்து டிஎம்கே டேமேஜ் ஆச்சு? வணக்கம் சார். வணக்கம் சார். ஈரோடுல இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஸோ இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் ஜெயிக்கிறதுனா எல்லாம் தெரியும் சார், டிஎம்கே தானே சார். எதிர்த்து நிற்க யாருமே நிற்கல. ஆமாம், களத்தில் வந்து யாருமே நிற்கல. தேர்தல் களத்தில் பொதுவாக களத்தில் திமுகவுக்கு எதிரான களத்தில் வந்து இருக்கிற கட்சிகள் எல்லாமே பெரிய கட்சிகள். நான் சார் பெரிய கட்சிகள்னா ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், உதிரி கட்சிகள் இருக்குல்ல, எல்லாமே இந்த கட்சியாக யாருமே நிற்கல. ஏன் யாருமே? அப்போ சீமான் மட்டும்தான், நாம் தமிழர் மட்டும்தான் நிற்குது. நாம் தமிழர் கூட பார்த்தீங்கன்னா சீமான் தான் நிற்கிறார். நாம் தமிழர் கட்சியே இல்லை, கட்சியே கரைஞ்சி காணாமல் போயிடுச்சு. அப்போ யார் ஜெயிப்பாங்கன்னா டிஎம்கே தான் ஜெயிக்கும். ஏன் இதில் வந்து யாருமே ஏடிஎம்கேலேருந்து யாரும் நிற்கல சார்? சார் பொதுவாகவே இப்போது எல்லாருக்கும் அந்த இது இருக்குது. கடந்த காலத்தில் நினைக்க முடியாது. கடந்த காலத்தில் வந்து திண்டுக்கல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இடைத்தேர்தல் வரும்போது கண்டெஸ்ட் பண்ண ஏடிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணுச்சு. கடந்த காலத்தில் வந்து பல தேர்தல் இடைத்தேர்தலில் வந்து ஏடிஎம்கே வந்து அதாவது எதிர்கட்சி வந்து அது ஏடிஎம்கேனா டிஎம்கே இருக்கட்டும் ஜெயிக்குவாங்க. ஆனால் இப்போ ஆளுங்கட்சி அராஜகம், ஆளுங்கட்சியோட செல்வாக்கு இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக காட்டி எப்படி இருந்தாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க, பை எலெக்ஷனுக்கு ரூலிங் அவங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்ற ஒரு எதுக்கு தேவையில்லாமல் இது நம்ம போட்டிட்டு நம்மளுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம கண்டெஸ்ட் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தால் இங்கே ஈரோடு பை எலெக்ஷனில் போட்டிட்டாங்க. கணிசமான வாக்கு வாங்கினாங்க ஏடிஎம்கே. அதுக்கப்புறம் இங்கே விக்கிரவாண்டியில் வந்து நிற்கவே இல்லை. அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க, வேண்டாம். எப்படி இருந்தாலும் ஈரோடில் ஏற்கனவே நமக்கு வந்து தோற்ற அனுபவமும் இருக்குது. அதனால் இருக்குன்னா இது 2வது பை எலெக்ஷன் இது இல்லையா? அப்போ அது வேண்டாம், நம்ம போட்டியிட வேணாம்னு முடிவு எடுத்திருக்காங்க. அது அவங்க முடிவு எடுக்கும்போது அதே முடிவை வந்து பிஜேபி எல்லாமே வந்து எடுக்கிறாங்க. ஏற்கனவே பிஜேபி வந்து கேட்டால் அங்கே ஈரோட்டில் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு, பிஜேபிக்கு அந்த என்டிஏக்கு. அதனால் வந்து போட்டியிட வேணாம்னு முடிவு எடுத்துருக்காங்க. நாம் தமிழர் வந்து எப்பவுமே போட்டியிடுற கட்சி தானே அது, அவங்க போட்டிடுறாங்க. எந்த அளவுக்கு அவர் வாக்கு வாங்குவார் சார் நாம் தமிழர்ல? இப்போ சார் ஒரு விஷயம் சார், முதல்ல கட்சி வந்து கலைஞ்சிடுச்சு.
கட்சி வந்து ஆட்டத்தை கலைச்சிட்டாங்க. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எல்லா நிலைகள்லேருந்தும் விழுந்துடுச்சு, அவ்வளோதான். அது கட்சி திவாலாயிடுச்சு. சீமான் இருக்கிறாரு. சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நானும் ரவுடி தான் நிலைமைக்கு வந்துட்டார் அவர். அங்கே வந்து கட்சி வந்து கலைஞ்சிச்சு, அது உண்மை. அது மறுக்கிறது. ஏன்னா முக்கியமான அதான் சொல்லுவாங்களா, ஒரு மனுஷனுக்கு எலும்பும் சதையை மட்டும் இருந்ததுன்னா அது வேஸ்ட். அது ஒரு பிண்டமாக கிடக்கும், அவ்வளோதான். நரம்புகள் தான் வந்து தூக்கி நிறுத்துறது, நடக்க வைக்கிறது, எல்லாமே பேச எல்லாமே செயல்பட வைக்கிறதே நரம்புகள் தான். ஒட்டுமொத்தமாக நரம்புகள் எல்லாமே வந்து நாம் தமிழுக்கு எல்லாமே வந்து காணாமல் போயிடுச்சு, கலந்து போயிடுச்சு. வெறும் ஒன்று ஒரு எலும்பும் சதையும் இருக்கிற மாதிரி ஒரு பிண்டம் மாதிரி தான் இருக்குது அந்த கட்சி. ஓகே, இனிமேல்லாம் தேராது கஷ்டம். அடிப்படையோட என்ன சொல்லுவாங்க, இந்த விதை நெல் சாப்பிட்ற விவசாயி வந்து உருப்படவே மாட்டான். விதை நெல் மட்டும் சாப்பிட மாட்டான் ஒரு விவசாயி. ஒரு தடவையும் வந்து அவன் விவசாயம் பண்ணும் போதெல்லாம் கேட்டினா ஒரு மரக்கால ஒரு மூட்டையில் அரை மூட்டையிலும் கேட்டினா விதைக்குன்னு சொல்லி எடுத்து வச்சிருவோம். அது விதைக்கு அடுத்த போகத்துக்கு விளைவிக்கிறதுக்காக விதை நெல். அது மாதிரி தான் ஒரு கட்சிக்கு வந்து எந்த சொன்னாலும் அந்த விதை நெல்லை வந்து அவன் வந்து அரிசியாக்க மாட்டான், சாப்பிட மாட்டான். பட்னியாக கூட இருந்தாலும் கூட சரி, அதை எடுக்க மாட்டான். ஏன்னா அது அடுத்த போகத்துக்கு. பட் இது வந்து கட்சியோட கொள்கையும் அப்படிதான், விதை நெல் மாதிரி தான். அதை வந்து எந்த சூழ்நிலையும் அழிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அதுவும் பாதுகாப்பாக உரி பானையில் போட்டு வைப்பாங்க. அது விதை நெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உரி பானை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது பானையில் போட்டு பத்திரப்படுத்தி வைப்பாங்க. ஏன்னா பூச்சி கீச்சி அடிச்சிடக்கூடாது, பாதுகாப்பாக வைப்பாங்க. எந்த வகையிலையும் இயற்கையிலையோ எங்கே தண்ணியிலையோ நினைஞ்சாது எதுவும் ஆகாத அளவுக்கு பாதுகாப்பாக வைப்பாங்க. விதை நெல் அப்படி இருக்கும், மணி மாதிரி இருக்கும் விதை நெல். பார்த்துருக்கீங்க விதை நெல் அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் கட்சியோட கொள்கை. இவன் வந்து சீமான் வந்து விதை நெல் மாதிரி தான் கட்சியோட கொள்கை. கொள்கை தலைவர்களும் அப்படி தான். இங்கே வந்து பிரபாகரன் தான் வந்து அந்த அந்த கட்சியோட விதை நெல் மாதிரி வச்சுக்கிறேன். கொள்கையே தான் விதை நெல். நீ அந்த விதை நெல்லையே நீ வந்து நான் கேட்டினா வந்து நீ விரல வச்சு நுமுட்டி வாயில் போட்டு சாப்பிட்றேன்னா உன்னை என்ன சொல்ல முடியும்? நீ என்ன ஜென்மம்? நீங்கள் பிரபாகரன் வந்து நீங்கள் நல்லா சொல்லணும் சார். நீங்கள் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் அவரை நீங்கள் படிக்க முடியாது. நீங்கள் காலப்போக்கில் நீங்கள் அப்படியே இழுத்துன்னு வந்து நீங்கள் என்ன செஞ்சுட்டிங்கன்னா எல்லாருக்கும் சவால். பிரபாகரனுடைய மகன் தானே சார், எப்படி பார்த்தாலும் அண்ணன் மகனாக இருந்தான்னா வந்து அவர் மகனாக இருந்தான். அவரை போய் நீங்கள் ஒரு மோசமான ஒரு வார்த்தையை சொல்லி விமர்சிக்கிறீங்கன்னா மீடியாவில் உலகம் முழுவதும் பார்க்குறாங்கல்ல. ஆமாம், உலகம் முழுவதும் உள்ள ஆதரவு போயிடுச்சு. ஈழ மக்களுடைய கணிசமான ஒரு ஆதரவு. நீ இது வரைக்கும் உருட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் எல்லாம் உருட்டினேன். ஆமக்கறி அந்த கறி எல்லாம் உருட்டினல. எல்லாமே அடிப்படையே என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே வந்து திரு பிரபாகரனுடைய அந்த போராட்டம், அந்த படம் தான் உனக்கு மூலதனமே. என்ன சொல்லணும்னா, இப்போ அவங்களே வந்து அந்த அமைப்பை சார்ந்தவங்களே வந்து உனக்கு அறிக்கை கொடுத்து இனிமேல் எங்கள் தலைவர் நீ பயன்படுத்தக்கூடாது, எங்கள் தலைவர் குடும்பத்தை வச்சு பேசக்கூடாது, எதிர்வினை வந்து நீங்கள் வந்து சந்திக்க நேரிடும், இப்படியெல்லாம் கொடுக்குறாங்களே. அப்போ உங்களுக்கு வந்து டோட்டலாக கட் ஆயிடுச்சு. உலகம் முழுவதும் இருக்கிற அந்த ஆதரவு போயிடுச்சு. நாம் தமிழர்ன்ற அந்த கட்சிக்கு இருந்த ஆதரவு போயிடுச்சு. இங்கே லோக்கல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து பெரியார் சீண்டி அரைக்குறையாக உனக்கு தெரிஞ்சு அரைக்குறையாக சொல்லி, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு நிலைப்பாட்டிலேருந்து அவங்க ஒரு சப்போர்ட் பண்ணி, அப்போ நீ முழு சங்கியாவே ஆயிட்டல்ல. புதுசாக நீ சங்கினா அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குற, பார்ப்பான்னா அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குற. அப்போ முழுக்க நீ டோட்டலாக உன்னுடைய இந்த இடத்துல நீ விதை நெல் சாப்பிட்ட விவசாயி மாதிரி ஆயிட்ட. அப்போ இனிமேல் என்ன செய்யணும்? நீ அவ்வளோதான், பட்டினி வந்து செத்து போகணும். அவ்வளோதான், விதை நெல்லும் போயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, இனிமேல் வந்து உனக்கு கட்சியும் கிடையாது, அங்கே கொடியும் கிடையாது, இப்படியே போயிடும். உன்னுடைய ஆதரவாளர் இருந்த மிச்ச சொச்ச பேர் எல்லாம் கலைஞ்சு போயிட்டான். இப்போ நீ சொல்லலாம் வேணா, இந்த பை எலெக்ஷனில் பாருங்க நான் இவ்வளோ ஓட்டு வாங்கணும்னு சொல்லலாம். அந்த ஓட்டு யாருடைய ஓட்டு தெரியுங்களா? திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து அதிமுக கட்சி வாங்கியிருந்தது, பிஜேபி வாங்கியிருந்தது. அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து எந்த கட்சிகள்லாம் வாங்கியிருந்ததோ அந்த கட்சிகள் போட்டியிடாதனால அந்த வாக்குகள் உனக்கு வருது. ஆனால் நாம் தமிழருக்குன்னு ஒரிஜினல் வாக்குகள் இருக்குல்ல, அது வராது. நாம் தமிழரோட ஒரிஜினல் வாக்குகள் எல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ உனக்கு விழக்கூடிய வாக்குகள்னு கேட்டினா வந்து அந்த திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து அதிமுக போவோம் பாருங்க, அந்த வாக்குகள் அதிமுக போட்டிட்டு இருந்தா அதிமுக போயிருக்கும். அந்த வாக்குகள் கேட்டினா அப்போ யாருக்கு வாக்களிக்கிறது?
சரி வேற வழி இல்லாமல் வந்து நாம் தமிழ் தான் நிற்குது. சரி அதுலயாவது ஒன்று வழியை வந்து ஆதரிச்சாங்களா? அதிமுக இருக்கட்டும் இல்லை வந்து பிஜேபியா இருக்கட்டும், உங்களுடைய பெரியாருடைய வந்து கருத்தை நீங்க சொன்ன கருத்தை நீங்க ஆதரிக்கிற நபர்கள் ஏன் நாங்க சீமானை ஆதரிக்கிறோம் சொல்ல வேண்டியதானே? ஈரோடு தேர்தலில் சீமானை நாங்க ஆதரிக்கிறோம் டைரக்டா சொன்னா என்ன சொல்லிருக்கலாம்ல. அப்ப அவங்க சொல்லவே இல்லை, டைரக்டா ஆதரிக்க சொல்லவே இல்லை. அப்ப நீ வந்து வாக்களிக்கிற மக்களும் யோசிப்பாங்கல்ல, பிஜேபிக்கு வாக்களிச்ச கூட யோசிப்பாங்க, ஏன் இவனுக்கு வாக்களிக்கணுமோ, இவனை கொஞ்சமான பேச்சா பேசலாம் நம்மள, ஏன்னா யாருமே விட்டு வச்சது கிடையாது கடந்த காலத்தை சொல்றேன். இப்போ அப்பப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இதே அண்ணாவையும் கலைஞரையும் வந்து பெரியாரையும் வந்து திருடனுங்கன்னு சொன்ன ஆள் தான் நீ மேடையில் திருட்டு பயலுங்க. அண்ணாதுரையும் கருணாநிதியும் ஒரு மேடையில் பேசுவோம் திருட்டு பயலுங்கன்னு சொன்ன ஆள் சீமான். இப்போ என்ன சொல்கிறேன், அண்ணாவை வந்து புகழ்ந்து தள்ளுற. அப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரிலாம் மாற்றிப்பா. அப்பப்போ போன தேர்தலில் என்ன சொன்னு கேட்டால் வந்து முதலில் வாழ் ஏந்தி வந்தவர்கள் முதலியார்கள் சொன்னேன் ஈரோடு தேர்தலில். இப்போ என்ன கேட்டால் பார்ப்பான்களுக்கு வந்து டெஃபினேஷன் கொடுக்குற, சமமாய் பார்ப்பான்னு சொல்லிட்டு. எல்லாம் நம்புற மாதிரி இருக்கா சார்? சொல்லாதுங்களா எல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ சீமானுடைய சாப்டர் வந்து முடிஞ்சிச்சு சார். எனக்கு தமிழ்நாடு அரசியலில் முடிஞ்சிச்சு. இது வந்து இதுதான் நான் சொல்கிறேன். இங்கே வந்து டிஎம்கே இருக்குல்ல, ஒரு வலிமையான இயக்கம். அந்த இயக்கத்துக்கு வந்து சுற்றி வந்து கேட்டால் பெரியாரிஸ்டுகள் இருக்கிறாங்க வலிமையை பாதுகாக்கிறதுக்கு. இப்போ டிஎம்கே களத்தில் இறங்கவே இல்லை உனக்கு எதிராக. முதலமைச்சர் உன்னை பற்றி பேசுறதே கிடையாது, உன்னை ஒரு பொருட்டாவே மதிக்கவே இல்லை. ஆனால் இப்போ என்ன ஆகுது கேட்டால் அவங்க மட்டும் அடுத்த கட்ட தலைவர் கூட யாருமே பேசுறதே கிடையாது. இப்போ என்ன ஆகுது, இப்போ பெரியாரிஸ்டுகள் வந்து சுற்றி ஒரு பலமாக இருக்கிறாங்க. இப்போ பெரியாரிஸ்டுகள்லாம் சேர்ந்து போட்டு உன்னுடைய நடவடிக்கைக்கு எதிர்வினை ஆட்டினாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்தோம். இப்படி தான் கடந்த காலத்தில் நான் சொல்ல கேட்டேன். இங்கே வலிமையாக இருந்த பல இயக்கங்கள் வந்து அது பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. பாட்டாளி எல்லாம் சொன்னான்னு கேட்டால் அது வந்து 1 year பெல்ட்னு சொன்னாங்க. 1 year பெல்ட் அவுக்கப்பட்டது யாரால? விஜயகாந்தால் அவுக்கப்பட்டது. தானே உண்மை. விஜயகாந்த் வந்த பிறகு தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட வீழ்ச்சியே தொடங்குது. அது வரைக்கும் வலிமையாக தான் இருந்தாங்க. விருதாச்சலத்தில் போட்டிட்டு பெல்ட்டை கட்டினார் விஜயகாந்த். ஆனால் அந்த இடத்துல வந்து யார் இருந்தாங்கன்னு கேட்டால் அதை கட்டினா அவங்க கட்டினா விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாங்க டிஎம்கே. இப்பவும் பார்த்தீங்கன்னா சில பேர் நேற்று கூட ஒருத்தர் கேட்டாருன்னா சார் டிஎம்கே வந்து வளர்த்து விடுதா எதிர்க்குதான்னு கிடையாது. அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வளருது, நாம் தமிழர் அழியுது. அது காரணம் யாரு? சீமான் தான் காரணம். விஜய் எங்க வந்து கேட்டா நாம் தமிழர்லாம் வந்து எங்கிட்ட கட்சி வந்து சேருங்க எங்க அறிக்கை விட்டாரா? காலியமாலே காத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்து சமீட்சை வரவே இல்லை, சிக்னல் வரல. அப்போ வந்து கேட்டா ஆனால் இயல்பாகவே வந்து அழியுதுன்னு கேட்டால் விஜயோட வளர்ச்சி, நாம் தமிழக வெற்றி கழகத்தோட வளர்ச்சி, நாம் தமிழர் வீழ்ச்சி. அப்போ இங்கே எங்கே வந்து டிஎம்கே டேமேஜ் ஆச்சு? ஏடிஎம்கே எந்த அளவுக்கு டேமேஜ்ன்றது தெரியல இன்னும். அது எலெக்ஷன் வரும்போது தெரியும். டிஎம்கேல இருந்து ஏதாவது ஒரு நிர்வாகிகள் வந்து வேலைக்கு போய் சேர்ந்தாங்களா? ஏடிஎம்கேலாவது ஒருத்தர் ஐடி விங்கில் இருக்கிற ஒருத்தர் பிரிஞ்சு போய் சேர்ந்துருக்கிறாரு. அதுவே நமக்கு ஸ்லீப்பர் செல்லான்ற டவுட் இருக்கு. ஆனா அது கூட இங்கே எதுவும் நடக்கவே இல்லையே. டிஎம்கேல இருந்து யார் வேலைக்கு போய் சேர்ந்துருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துல? அப்போ அங்க டிஎம்கே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இங்க வீக்கா இருக்குன்னா வீக் இல்ல, டோட்டலா காலியானது கேட்டா நாம் தமிழர். ஏடிஎம்கே எவ்வளவு சேதாரம்ன்றது வர தேர்தலில் தெரிய போகுது. உங்களோட பொன்னான நேரத்துக்கு நன்றி சார். நன்றி சார்.